ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த மன்னா திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேது குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதிவழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு சொல்றது திருப்பாடல் 23 நம்ம பார்த்தோமே. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏது குறைவில்லை. அதாவது ஆண்டவர் எங்களோட மெய்ப்பன், நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் எங்களோட மெய்ப்பனா இருக்கிறாரு. அது அடுத்த வர வசனங்கள் சொல்லுது, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அதாவது பசும்புல் வெளிமேறண்டா உங்களோட பாவமான காரியத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காரியங்களில் வாழ்க்கைக்குள்ள அவர் நடத்தி போகிறார். அதுதான் இந்த வசனம் முழுக்க சொல்லுதோ. அதுக்கு கீழே வருகிற வசனங்கள் சொல்லுகிறது, அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அதாவது அந்த வாழ்க்கையில என்னென்ன பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்கள் என்ன செய்திருந்தா புத்துயிர், அதாவது நல்ல ஒரு இன்பத்தை தாரேரு. நல்ல நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கக்குள்ள யாராவது நம்மளை என்ன செய்வாங்க, நம்மளை நல்லா சிரித்து சந்தோஷமாக்குவாங்க. நம்ம சொல்லுவோம், சம்டைம்ஸ் சொல்லுவோம் ஆண்டவர் மை வந்தாங்க. ஆனால் அது இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் துன்பமான நேரத்தில் அவர் இன்பத்தை தருகிற தேவன் அல்லவா. அந்த வசனம் அது அப்படியே கீழே வருகிறது. அப்படி எல்லாத்தையும் பார்க்க போனால், நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்குமே அஞ்சிடு. நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கக்குள்ள எந்த தீங்குகள் வந்தாலும், எந்த சாத்தானின் திட்டங்கள் வந்தாலும் அதை முறித்தெறிகிற தேவன் நம்மளுடைய தேவன். அது அவ்வளோதான் நான் படித்ததில் வந்தது. அதுக்கு அங்கால படிச்சதுன்னா அதுக்கு நிறைய அப்படியே டேஷ் நிறைய வரும். இப்போ வாங்க நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த மாற்றத்தில், இந்த நம்ம இப்போ நிற்கிற இடம் இருக்குது. இப்போ நம்ம நின்று இந்த எடுக்கிற வீடியோக்கள் வெளியேறுகிறது. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொன்று, நாங்கள் எடுக்கிற வீடியோக்கள் நேரம் மழையொன்றும் பெய்யலை. அப்படி மழை துளியலாக பெய்ந்தாலும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் அது எங்களுக்கு செம்மையாக நடத்தி தந்தது. ஆண்டவருக்கு நான் கோடான நன்றி சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் உலகம் சரியான ஒரு கொடுமையான பாதைக்குள்ளே போய்கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் கைவிடப்பட்ட அனாதைகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடர்ந்து நடத்த நாங்கள் ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளில் நன்றியோடு ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா, நீங்கள் நெய்ப்பர் ஆண்டவரே, நீங்கள் ஆயிர ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா, அனாதைக்கு நீங்கள் ஒரு தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, முதியவர்கள் மீது உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. அனாதைகளுக்குப்பா நீங்கள் தாயும் தந்தையுமாக இருங்கப்பா. உண்மை நம்ம ஜெபிக்கிறோமப்பா. என்னோட வாழ்க்கை பயணம் போக்குலப்பா உங்களோட கரம் இருக்கட்டுமப்பா. என் சாத்தானை சரி திட்டங்களை விடாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.